இன்றைக்கு மதுரை மாநகர் மக்களுடைய நீண்டகால கனவை இன்றைக்கு அம்மாவுடைய அரசு நனவாக்கி இருக்கின்றது. இன்றைக்கு மக்கள் தொகை பெருகி வருகின்ற இந்த சூழ்நிலையில் மதுரை மாநகர மக்களுக்கு தங்குதடை இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் பெருமக்களும் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்களும் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அம்மாவுடைய அரசு சுமார் 1296 கோடி ரூபாயிலே இந்த திட்டம் துவங்கப்படும் என்று நான் ஏற்கனவே அறிவித்தேன். அந்த அறிவித்தபடி அம்மாவுடைய அரசு இன்றைக்கு அந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளன. முல்லை பெரியார் லோயர் கேம்ப் பகுதியில் இருந்து மதுரை மாநகருக்கு பாதுகாக்கப்பட்ட தங்கு தடை இல்லாமல் இன்றைக்கு 24 மணி நேரம் குடிநீர் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்காக இந்த திட்டத்தை நாம் உருவாக்கி தந்திருக்கின்றோம். இது வரலாற்று சிறப்புமிக்க திட்டம். அம்மாவுடைய அரசு எந்த திட்டத்தை அறிவித்தாலும் அந்த திட்டத்தை உடனுக்குடன் நிறைவேற்றி மக்கள் மனதிலே நிலைநிற்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு என்பதை பல திட்டங்கள் வாயிலாக நிரூபித்து காட்டுகின்றோம். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் 76 கூட்டுக்குடிய திட்டங்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரு திட்டம் 2 திட்டம் அல்ல. இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மக்களுக்கு வழங்கப்பட்ட குடிநீருடைய அளவு 4900 MLD. இன்றைக்கு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற போதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு எடுத்த நடவடிக்கையின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் இன்றைய தினம் 7600 MLD நீர் குடிநீர் இன்றைக்கு மக்களுக்கு வழங்கி வருகிறோம். ஆகவே கிட்டத்தட்ட இந்த 9.5 ஆண்டு காலத்திலே கூடுதலாக 2700 MLD தண்ணீரை தடையில்லாமல் குடிநீருக்காக மக்களுக்கு வழங்குகின்ற அரசு அம்மாவுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டப்படுகின்றேன். இந்திய துணைக்கண்டத்திலேயே இவ்வளவு குறுகிய காலத்திலே இவ்வளவு நீர் கொடுத்த வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை படைத்ததும் அம்மாவுடைய அரசு தான். இன்றைக்கு குடிநீர் பிரச்சனைக்கு முன்னுரிமை வழங்கி நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல 76 கூட்டுக்குடி திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழகத்திலே அந்த 76 கூட்டுக்குடி திட்டங்களும் படிப்படியாக நிறைவேற்றப்படுகின்ற பொழுது இன்றைக்கு தமிழகத்திலே குடிநீர் பிரச்சனை இல்லை என்ற நிலையை உருவாக்கின்ற அரசாக என்னுடைய அரசு திகழும் என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். அதே போல இன்றைக்கு கிராமத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் குழாயின் வழியாக கொடுக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகள் இணைந்து இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதற்காக மத்திய மாநில அரசு 3600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதன் மூலமாக சுமார் 40 லட்சம் இன்றைக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டு இதுவரை 7 லட்சம் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்படுகின்றன. அதே நகர்பகுதி மட்டுமல்ல, கிராமப்புற பகுதியிலே வசிக்கின்ற அந்த மக்களுக்கும் குழாயின் மூலமாக இன்றைக்கு அது இணைப்பை கொடுத்து குடிநீர் வழங்குகின்ற நிலையை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து வருகின்றேன். இன்றைக்கு பல ஆண்டு காலமாக இன்றைக்கு குடிநீருக்காக போராடுகின்ற நிலையில் மாறி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு நிலையான பாதுகாக்கப்பட்ட குடிநீரை மக்களுக்கு வழங்குவதுதான் எங்களுடைய லட்சியம். அந்த லட்சியத்தை இப்பொழுது அம்மாவுடைய அரசு நிறைவேற்றப்பட்டு வருகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து விரும்புகின்றேன். இன்றைக்கு இந்த திட்டம் 2023 நிறைவேற்றப்படும். அவை இன்றைக்கு இந்த முல்லை பெரியார் லோயர் கேம்ப் பகுதியில் இருந்து மதுரை மாநகருக்கு கொண்டு வருகின்ற இந்த கூட்டுக்குடி திட்டம் இன்றைக்கு இந்த திட்டத்தின் வாயிலாக கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேலாக பயன்பெறுவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். 2023 இணைப்பு 1,10,000 இணைப்புகள் கூடுதலாக மதுரை மாநகருக்கு வழங்கப்படும். ஏற்கனவே பல்வேறு திட்டத்தின் வாயிலாக இன்னைக்கு மதுரை மாநகர மக்களுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நீர் போதாது என்று அவருடைய
கோரிக்கை வந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த புதிய திட்டத்தை உருவாக்கி இந்த திட்டத்தின் மூலமாக மதுரை மாநகர மக்களுக்கு 1,10,000 குடிநீர் இணைப்புகளை வழங்கி இன்றைக்கு மதுரையில் இருக்கின்ற 100 வார்டுகளுக்கும் தங்குதடை இல்லாமல் 24 மணி நேரம் குடிநீர் வழங்கக்கூடிய நிலையை எங்களுடைய அரசு உருவாக்கும். அதே போல இன்றைக்கு மதுரை மாவட்ட ஆட்சியாளரும் இன்றைக்கு 1916ஆம் ஆண்டே கட்டப்பட்டு ஒரு பழமையான மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். இந்த அலுவலகத்திற்கு நாள் ஒன்றுக்கு 1000 பேர் வந்து செல்கின்றார்கள். அப்படி வந்து செல்கின்ற மக்களுக்கு தேவையான இன்றைக்கு இடவசதி போதாது என்ற கோரிக்கை வந்தவுடனே அதற்கு தக்கவாறு கூடுதல் கட்டடம் கட்ட வேண்டும் என்று அமைச்சர்கள் மக்களும் சட்டப்பேரவைகளும் அரசுக்கு வைத்த கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அரசு இன்றைக்கு கூடுதல் கட்டிடத்தை இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரகத்தில் இன்றைக்கு வழங்கப்படுகின்ற செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவித்திருக்கிறேன். அதே போல ஸ்மார்ட் சிட்டி எனக்கு முன்னாலே பேசியதை சொன்னதை போல இன்னைக்கு மதுரை மாநகரத்தில் மட்டும் பல்வேறு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டி சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் மாநகராட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 974.86 கோடி ரூபாயில இந்த பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்னைக்கு பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. பாட்டுத்தாவணி பகுதியில் 12 கோடி ரூபாயில பழச்சந்தை அமைக்கப்பட்டிருக்கிறது. பெரியார் பேருந்து நிலையத்தின் மேம்படுத்துதல் 167 கோடி. புராதன சின்னங்களை மேம்படுத்த மற்றும் தெருவிளக்குகளை மேம்படுத்த சுமார் 73 கோடி. மீனாட்சி அம்மன் கோயில் அருகில பல்லடுக்கு வாகன நிறுத்தும் அமைத்தல சுமார் 42 கோடி. அதுபோல பூங்காக்கள் நிறைய அமைச்சர்கள் மரியாதைக்குரிய நம்முடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் சொன்னதை போல இன்றைக்கு மதுரை மாநகருக்கு அழகு செய்கின்ற விதமாக அதிகமான பூங்காக்களை கொடுத்துக்கின்றோம். விளக்கு தூண் மற்றும் 10 தூண் பகுதியை புனரமைத்தல், திருமலை நாயக்கர் மகால் சுற்றுலா பகுதியை அழகுபடுத்துதல், சுற்றுலா பயணி தகவல் மையம் அமைத்தல், 4 மாசி வீத சிறப்பு சாலை அமைத்தல் 50 கோடி ரூபாயில, மாநகராட்சி இணைக்கப்பட்ட வயல் வடகரை பகுதியில் பாதாள சாக்கடை ஏற்படுத்துவதற்கு 276 கோடி. தமுக மைதானத்தில் கலாச்சார மையம் கட்டுவதற்கு சுமார் 47.7 கோடி. பொதுப்பணித்துறையின் மூலம் வையாற்றின் குறுக்கே 2 தடுப்பணைகள் கட்டி கரையோர பகுதியில் தலா 3 கிலோமீட்டர் நீளத்திற்கு தடுப்பு சுவர், 4 வழிச்சாலை மற்றும் பூங்காக்கள் அமைத்தல் சுமார் 84 கோடி. நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக வையாற்றின் இருகரை பகுதியிலும் தலா 8 கிலோமீட்டர் நீளத்திற்கு 303 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பு சுவர் மற்றும் 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டு இன்னைக்கு பயன்பாட்டில் கொண்டு வரப்படுகிறது. உட்கட்டமைப்பு மற்றும் அபிவிருத்தி நிதியின் கீழே சுமார் 32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வையாற்றின் குறுக்கே 2 இடங்களில் பாலங்கள் கட்டப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. 23.17 கோடி மதிப்பீட்டில் குருவிக்காரன் சாலை பகுதியில் பாலம் கட்டப்பட்டு வருகிறது. அதேபோல மதுரை மாநகரில் பாரத் மாலா யோஜனா திட்டத்தின் கீழ் மதுரை செட்டிக்குளம் உயர்மட்ட பாலம் 544.23 கோடி ரூபாயில இன்றைக்கு அந்த திட்டம் இன்னைக்கு நடைபெறுகிறது. செட்டிக்குளம் நத்தம் 4 வழிச்சாலை 345.54 கோடி மதிப்பீட்டிலும், மதுரை வெளிவட்ட சாலை வாடிப்பட்டி முதல் திருமங்கலம் வரை ஆலம்பட்டி 493.02 கோடி மதிப்பீட்டிலும், மேலூர் காரைக்குடி 4 வழிச்சாலை 659 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் சாலை பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதேபோல மதுரை மாநகர தேசிய நெடுஞ்சாலை 49 எக்ஸ்டென்ஷன் நீட்சியில பல்வழி மேம்பாலம் மற்றும் மைய தடுப்பு சுவர் அமைத்தல் மற்றும் வடிகால் அமைக்கும் பணி 52.04 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. மதுரை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு மீனாட்சி மருத்துவமனை முதல் கப்பலூர் வரை மதுரை சுற்றுச்சாலை 210 கோடி ரூபாய் 4 வழி சாலையாக அகலப்படுத்தி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. மதுரை மாநகரில் காலவாசல் சாலை சந்திப்பு மேம்பாலம் 55 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. மதுரை இன்றைக்கு அடிக்கடி பார்க்கின்ற பொழுதுதான் நம்முடைய இந்த மாவட்டத்துடைய அமைச்சர்கள், மரியாதைக்குரிய கூட்டுறவுத்துறை அமைச்சர்களும் வருவாய்த்துறை அமைச்சர்களும் அடிக்கடி இடத்திலே சொல்லிக் கொடுப்பார்கள். சட்டப்பேரவைக்கும் அடிக்கடி சொல்லிக் கொடுக்கிறார்கள். விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்படுகிறது. அப்படி விமான நிலையம் விரிவாக்கம் செய்கின்ற பொழுது
அங்கே சாலையிலே குறுக்கே வருகின்றது. அந்த சாலை குறுக்கே வருகின்ற பொழுது அதற்கு கீழ்ப்பாலம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆகவே விமான நிலைய விரிவாக்கம் செய்வதன் காரணமாக விமான நிலையம் அருகே உள்ள சுற்றுச்சாலையை விமான ஓடுதளத்திற்கு சாலை கீழ்ப்பாலமாக அமைக்க ஆய்வு செய்யப்பட்டு அந்த பணிகள் துவங்கப்படும் என்ற செய்தியை நேரத்தில் தெரிவித்து வருகின்றேன். மதுரை மாநகரில் இன்னும் பல்வேறு திட்டங்கள் மதுரை மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு இவ்வளவு திட்டங்களை நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இவ்வளவு திட்டம் நடந்துட்டு இருக்குது. பத்திரிகையாளரும் பாக்குறீங்க, ஊடகங்களும் பாக்குறீங்க. ஆனா எதிர்கட்சி கண்டு மட்டும் தெரியல. என்ன காரணமோ தெரியல. பார்க்கின்ற பார்வையில் கோளாறா எனது மனதில் கோளாறா என்று தெரியவில்லை. இதையெல்லாம் யாரும் மறைக்க முடியாது. சில திட்டத்தையும் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா இந்த ஆட்சியில ஒன்றுமே நடைபெறவில்லை. இந்த ஆட்சி ஒரு தண்ட ஆட்சி. யார் சொல்வது? எதிர்கட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சொல்றார். அவர் வெளியிலே வந்து பார்த்தால் தானே இங்க நடைபெறுகின்ற பணி தெரியும். அறையிலே வந்து பார்த்தால் அப்படித்தான் தெரியும். அதைதான் கண்ணுக்கு தெரியும். ஆகவே அறையிலே இருந்து வெளியிலே வந்து பாருங்கள். மதுரை மாநகரத்திலே நான் சொன்ன பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அரசு எவ்வாறு செயல்பட்டுக் கொண்டிருப்பதற்கு இதுவே சான்று. ஒரு அரசு எப்படி செயல்படுமோ அதை இன்றைக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். வேண்டுமென திட்டமிட்டு ஏதாவது ஒரு அவதூறு செய்தியை பரப்பிக் கொண்டே இருப்பது, எப்பொழுது பார்த்தாலும் எங்கள் மீது பழி சுமத்துவதுதான் இவர்களுடைய வாடிக்கை. இவர்கள் என்ன செய்வோம் என்று இதுவரை எதுவுமே சொல்லவில்லை. ஆனால் செய்வதையும் பாராட்ட மனம் கிடையாது. ஒரு அரசாங்கம் அமைப்பது என்று சொன்னாலே அந்த அரசாங்கத்திலே என்னென்ன திட்டங்கள் நிறைவேறும் என்பதை நான் புள்ளி விவரத்தோடு சொல்கிறோம். இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் சொல்லுங்க, அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கணும். ஒன்றுமே செய்யவில்லை, ஒன்றுமே செய்யவில்லை என்றால் நான் இவ்வளவு மூச்சடைச்சு பேசுகிறேன். இதெல்லாம் இந்த மாவட்டத்தில் கொடுக்கப்பட்ட திட்டங்கள். இன்றைக்கு கூட 1296 கோடி ரூபாய் திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டு சொன்னால் இது மிகப்பெரிய திட்டம், வரலாற்று சிறப்புமிக்க திட்டம், நீண்டகால திட்டம். எனக்கு முன்னாலே கூட்டுறவுத்துறை அமைச்சர், வருவாய்த்துறை அமைச்சர் சொன்னாலே நம்ம அடுத்த சந்ததியினர் இன்னைக்கு குடியிருப்பு பிரச்சனை இல்லாம இன்னைக்கு அரசு பார்க்கிறது. தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கின்றோம். இப்பொழுது இருக்கின்ற மக்களுக்கு மட்டும் குடிநீர் வழங்குவதில்லை. நாளை சமுதாயத்திலே நாளை பிறக்கின்ற அந்த குழந்தைகளுக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு வரக்கூடாது என்பதற்காக இந்த குடிநீர் திட்டத்தை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். இங்கே மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் 76 கூட்டுக்குடி திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே பல கூட்டுக்குடி திட்டங்களை நான் திறந்து வைத்திருக்கின்றேன். அதை இன்னைக்கு அம்மாவுடைய அரசை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பிரதான கொள்கையாக வைத்துக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்திலே எங்கேயும் குடிநீர் பிரச்சனை இருக்கக்கூடாது. எங்கு குடிநீர் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்வதற்கு உண்டான நடவடிக்கையை நாங்கள் எடுப்பதற்கு முயற்சி செய்து இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்ற செய்தியை நேரத்தில் தெரிவிக்கிறேன். நகரப்புற பகுதியில் மட்டுமில்ல, கிராமப்புற பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குழாயின் மூலமாக இன்னைக்கு தண்ணீரை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறோம். 40 லட்சம் பேருக்கு இன்னைக்கு குடிநீர் இணைப்பு வழங்குவதுன்னா சாதாரண விஷயமா? எண்ணி பாருங்க, 3600 கோடி மத்திய மாநில அரசின் நிதியில் வந்து இந்த திட்டத்தை நாங்கள் வகுத்துக் கொடுக்கின்றோம். ஆகவே எங்களுடைய அரசை பொறுத்த வரைக்கும் இரவு பகல் மாறாமல் என்னுடைய அமைச்சர் பெருமக்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார். இவ்வளவு செயலாக்கத்திற்கு காரணம் மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் நிதி அமைச்சராக இருக்கின்றார். அவை எந்த திட்டத்தை அறிவித்தாலும் அதற்கு ஏற்றவாறு நிதியை உருவாக்கி எங்களுக்கு வழங்கிக் கொண்டே இருக்கின்றார். முதலமைச்சராக இருந்தாலும் அண்ணன் அவர்கள் நிதியமைச்சராக பல ஆண்டு காலம் இதே புரட்சி தலைவி அம்மா அமைச்சரவை இடம்பெற்று இன்னைக்கு மிகுந்த அனுபவம் இருக்கின்ற காரணத்தாலே இவ்வளவு திட்டங்களையும் நாம் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு திட்டத்தையும் அறிவிக்கின்ற பொழுது நிதி எங்கே என்று பார்க்கின்ற பொழுது அந்த நிதி ஆதாரத்தை பெருக்கி அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தூணாக விலகிக் கொண்டிருக்கின்றவர் மாண்பு துணை முதலமைச்சர் என்பதை நேரத்தில் பெருமத்துடன் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டுள்ளது. அதே போல இன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சரும் அதுதான். இன்றைக்கு மாண்பு அம்மாவுடைய அரசு அறிவித்த அந்த திட்டங்களை செவ்வனே முறையில் செயல்பட்ட காரணத்தினாலே அதிகமான விருது உள்ளாட்சித்துறை மூலமாக நாங்கள் பெற்றிருக்கின்றோம். தேசிய அளவிலே அதிக விருதுகளை குவித்த இலாக்கா துறை உள்ளாட்சித்துறை. அப்படி எல்லா துறைகளிலுமே தேசிய விருதுகளை பெற்ற அரசாக என்னுடைய அரசு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு மின்சாரத்துறையாகட்டும், போக்குவரத்து துறையாகட்டும், கூட்டுறவுத்துறையாகட்டும், பேரிடர் மேலாண்மை துறை, வருவாய்த்துறை, ஒவ்வொரு துறையும் முத்திரை வைத்துக் கொண்டிருக்கின்றோம்.
இன்றைக்கு கூட்டுறவுத்துறை என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு ஏழை எளிய விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் இன்றைக்கு வேளாண் பெருமக்களுக்கு கடனுதவி வழங்குகின்ற அரசாங்கனுடைய அரசு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உரிய காலத்தில் கடனுதவி வழங்குகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு என்றைக்கும் இல்லாத அளவிற்கு டெல்டா பகுதியில இன்றைக்கு அதிக விளைச்சலை பார்த்திருக்கின்றோம். அதே போல வருவாய்த்துறையிலே ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டா கேட்கின்றவர்களுக்கு தகுதியானவர்கள் அத்தனை பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கிய ஒரே அரசு அம்மாவுடைய அரசு. யாராலையும் மறுக்க முடியாது. அப்படி ஏழை மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற ஒரே அரசாக என்னுடைய அரசு திகழ்ந்து கொண்டிருக்கின்றதை நேரத்திலே சுட்டிக்காட்டி, அது மட்டுமில்லாமல் நாங்கள் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே தான் இங்கே எய்ம்ஸ் மருத்துவமனையை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். அது விரைவாக அந்த திட்டம் துவங்க இருக்கின்ற செய்தியை சொல்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையும் மதுரை மாநகர மக்களுக்கும் மதுரை மாவட்ட புறநகர் மக்களுக்கும் இன்றைக்கு உரிய சிகிச்சை கிடைப்பதற்கும் நாங்கள் உருவாக்கி தந்திருக்கின்றோம். அதே போல 7.5% உள்ஒதுக்கீடு வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வை நாங்கள் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கின்றோம். இன்றைய தினம் என்னுடைய மாவட்டத்தில் மட்டும் நேற்றைய தினம் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியருடைய தலைமையிலே மாவட்டத்தில் அறிவிக்கப்பட்ட பல்வேறு திட்டங்களுடைய நிலையை பற்றி ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அதிலே தெரிவித்தார், இன்றைக்கு கிராமப்புறத்திலே படிக்கின்ற மாணவர்கள் அதிக அளவில் அரசு பள்ளியிலே படிக்கின்றார்கள். அப்படி அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுடைய சதவீதம் 41%. 41% அரசு பள்ளியிலே மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஏழை எளிய மாணவர்கள். அந்த மாணவர்களுக்கு கடந்த ஆண்டு வெறும் 6 இடங்கள் தான் மருத்துவக் கல்வியில் இடம் கிடைத்தது. நீட் மூலமாக வெறும் 6 இடம். 41% படிக்கின்ற மாணவர்களுக்கு நீட் தேர்வின் மூலமாக 6 இடம் தான் மருத்துவக் கல்வி கிடைக்கப்பட்டது. அதே காலகட்டத்தில் இந்த உள் ஒதுக்கீட்டு மூலமாக இன்றைக்கு எம்பிபிஎஸ் இன்றைக்கு மருத்துவ படிப்பிலே 313 பேருக்கு இந்த உள் ஒதுக்கீட்டின் மூலமாக அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. என்னுடைய மாவட்டத்தில் மட்டும் 26 பேருக்கு கிடைத்திருக்கிறது. 3 பிசி, 13 எம்பிசி, 10 ஆதிராவிட மக்கள். 26 இடங்கள் கிடைத்திருக்கிறது சொன்னால் சாதாரண குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி கூட இன்றைக்கு மருத்துவக் கல்வியுடைய கனவை எங்களுடைய அரசு நனவாக்கியிருக்கின்றது. எல்லா திட்டங்களுமே இன்னைக்கு சாலைகள் எல்லாம் சிறப்பான சாலைகளாக அமைத்துக் கொடுத்திருக்கிறது. தடுப்பணை ஏராளமாக கட்டிக் கொண்டிருக்கிறது. நீண்ட காலமாக தூர் வாரப்படாத ஏரிகள் எல்லாம் விவசாயத்தை பிரதிநிதிகளை வைத்து தூர்வாரி இன்றைக்கு பருவகாலங்களில் பெய்கின்ற மழை நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகணும், அந்த நீரை சேமிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை எங்களுடைய அரசால் உருவாக்கி தந்திருக்கின்றது. இப்படி பல்வேறு திட்டங்களை நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தலை மையமாக வைத்து எங்களை நாள்தோறும் இன்னைக்கு வசைப்பாடாத நாளே கிடையாது அறையிலே வந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். நாங்கள் மக்களை நேரடியாக சந்தித்து அந்தந்த பகுதியிலே அந்தந்த மாவட்டத்திலே என்ன நிலைமை இருக்கிறது என்று கண்டறிந்து அந்த நிலைமைக்கு ஏற்றவாறு திட்டங்களை தீட்டி மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற அரசாக எங்களுடைய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு இதயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவும் கண்ட கனவை அம்மாவுடைய அரசு நனவாக்கி கொண்டிருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு மதுரை மாநகர மக்களுக்கு மட்டுமல்ல மதுரை புறநகர் மாவட்டங்களுக்கும் ஏராளமான திட்டங்களை நாங்கள் வாரி வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து மிகச் சிறப்பாக எழுச்சியாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம்.